யோவான் 1:12 அருமையான வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவருடைய நாமத்தினால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி நீங்க இன்றைக்கு மறுபடியும் பிறக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? Do you know how you are being born again today? நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்ப இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் உங்களை என்ன பண்றாரு? அவருடைய அதிகாரத்தினாலே உங்களை பிள்ளைகளாய் மாற்றுகிறார். God changes you into his children. Hallelujah. Because you believe in the name of Jesus. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன்? அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இது தேவனுடைய ஈவு, இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. 13ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். உங்கள் தாயும் தகப்பனையும் இந்த பூமியிலே உங்களை கொண்டு வந்தார்கள், ஆனால் மறுபடியும் பிறக்கிறது தேவனுடைய கைகளிலே இருக்கிறது. அல்லேலூயா. Through your father and mother you came into this world, but to be born again into the kingdom of God, it is in the hands of God. அது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிற காரணம்? நான் சொல்லுகிற காரியம் எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவன் தான் என்ன பண்ணாரு? மாம்சத்திலே ரத்தத்திலே நீங்கள் மறுபடியும் பிறக்கலையாம், நீங்கள் தேவனுடைய சித்தத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். By the will of God you have become the child of God. By the will of God you have become the children of God. Hallelujah. அப்போ தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்ட சித்தம்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை அவர் பிள்ளைகள் ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று? எனக்கு தெரியுமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போறேன். என்னதான் குடும்பத்தில் எல்லாரும் சர்ச்சுக்கு போனாலும் நான் நினைக்கல ஏற்றுக்கொள்ளுவேன் என்று. ஆனால் நான் ஒன்று பண்றது, அன்றைக்கு ஏற்றுக்கொண்டேன். ஆமென். இதுதான் சொல்லுகிறோம், ரத்தத்தினாலே மாம்சத்தினாலே அல்ல. நீங்கள் எப்படி பிறந்திருக்கிறீர்கள்? மறுபடியும் தேவனாலே, தேவ சித்தத்தினாலே பிறந்திருக்கிறீர்கள். சரி, அடுத்தது ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபையின் வரமோ அநேகர் குற்றங்களை நீக்கி நீதி அளிக்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குற்றம் அநேகருக்கு மரணம் உண்டானது. One man's sin brought death to humanity. ஒருத்தன் பாவம் செஞ்சான். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் நீ பாவம் செஞ்சானா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. நான் நல்லவன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்ன போய் நீ எப்படி பாவி என்னுவ? சில செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் இருப்பாங்க. செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் கிட்ட அவங்களை நீங்கள் பாவி என்று நம்ப வைக்கவே முடியாது. என் சிறு வயதிலிருந்து எனக்கு புகைப்பிடித்த பழக்கம் இல்லை, எனக்கு எந்த புயலை போட்ட பழக்கம் இல்லை, பொய் சொன்னதில்லை, அப்பா அம்மாவுக்கு உண்மையாக நான் கீழ்ப்படிந்து வளர்ந்துருக்கிறேன், யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லை, நான் கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் நீ பாவின்னு சொல்றியே எப்படி? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஒருத்தர் தப்பே பண்ணல, பொய் பேசலை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, உண்மையாக இருக்கிறான், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பாவி. ஆமென். அப்படி அவனை போய் நீங்க பாவின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட என்ன ஃபேக்ட் இருக்கு, உங்ககிட்ட என்ன ட்ரூத் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நீ பாவி என்று? அவன் உங்களை கேட்பான் பாருங்க, நீ தப்பு பண்ண, நீ பாவம் பண்ண, இயேசுவும் பாவத்தை மன்னிச்சானா? பாவமே பண்ணலையே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் நண்பன் ஒரு முறை இப்படி கேட்டான் பாருங்க. நான் சொன்னல நான் தான் பணக்காரன் பாருங்க.
அவங்கிட்ட போய் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் சொன்னான், என்கிட்ட ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கு, ஏழைகளுக்கு போய் சொல்லுங்க, அவர் போய் ஏழைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்படியே சொன்னான். குடிசையில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுன்ட்டான். என்னை பார்த்து, நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்ல ஏசி கீசி, வீடு கீடு, காரு, ஃப்ரிட்ஜு எல்லாம் எனக்கு சகல வசதிகள் இருக்கு, என்ன ஏசு ஆசீர்வதிக்க தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே இருக்கு, நீ போய் ஏழைகளுக்கு போய் சொல்லு. அப்ப அவனுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? ஆகவேதான் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே பாவம் இந்த பூமிக்குள் பிரவேசித்து அதன் நிமித்தம் மரணம் வந்தது. நான் சொல்றேன், பாவமே பண்ணாதோம் இன்றைக்கு மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அப்படிதான் ப்ரூவ் பண்ணணும். பாவமே பண்ணாதவன் இன்றைக்கு ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்து தப்பிக்க முடியுமா? பாவமே பண்ணல, நான் 350 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் 500 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு யாராவது இங்க சொல்லிக்க முடியுமா? என்னதான் நீங்க பாவம் பண்ணாம இருந்தாலும் 90-95 ஆனாலும் என்ன ஆயிடும்? கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சில பேர் வாழ்றாங்க 90 வயசு வரைக்கும், ஆனா மோஸ்ட்லி 85-90 அவ்வளவுதான். பாருங்க, விளங்குதான் நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு. அப்ப பாவம் வந்ததுனாலே தான் மரணம் வந்தது. ஒரு மனிதன் மூலமாய் பாவம் வந்ததுங்க, ஆதாம் மூலமாய் பாவம் இந்த பூமியில பிரவேசித்ததுங்க. அதனாலே மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. இன்னைக்கு மரணம் உங்களையும் ஆண்டு கொள்ளுது, மரணம் என்னையும் ஆண்டு கொள்ளுது. இந்த மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது யார்? அதான் செய்தி. இந்த மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது யார்? Who can save you from death? No matter how self-righteous you are, who can save you from death? Amen. யார் உங்களை காப்பாற்ற முடியும்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து, கடைசி ஆதாமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் என்ன பண்றாரு? அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். பாவிகளாய் இருந்த நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டு நீதி அறியாத நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். 5:17 சொல்லுகிறது, அதே 2 கொரிந்தியர் 5:17, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. I am a new creation, all things have passed away, all things have become new. இந்த நியூவா கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே, அந்த ஒரு மனிதனுடைய சாக்ரிஃபைஸினாலே, அந்த ஒரு இயேசு, நம்முடைய இயேசுவின் நிமித்தம் நமக்கு அந்த கிருபை உண்டாயிருக்கிறது, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.